வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ஒயிட் கலர் ரவையை வச்சு ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம எப்படி கேசரி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒயிட் கலர் ரவை எடுத்துக்கோங்க. அது வறுத்த ரவையாக வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வறுக்கலைன்னா நம்ம வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வறுத்த ரவை தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கலாம். கீ விட்டு உருகணுன்னையவே நம்ம இந்த கேசரிக்கு தேவையான முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் வறுத்து வச்சுக்கலாம். தீய அளவாக வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு கிஸ்மிஸ் எல்லாம் அப்படியே மொட்டாக வரும். இப்போது எல்லாமே வறுத்தாச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே விட்டோம்னா கறியீரும். நம்ம எடுத்துக்கலாம். அந்த நெய்யை விட்டுட்டு இதை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. அந்த மிச்சம் இருக்கிற நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை திருப்பி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த நெய்யில் வறுக்கும்போது நெய்யோட ஸ்மெல்லும் அந்த ரவை வந்து தனித்தனியாகவும் கிடைக்கும். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பார்க்குறக்கும் நல்லா இருக்கும். கேசரி ஒரு மாதிரி வஜன்னு ஆகாமல் ஒன்றோட ஒன்று ரொம்ப போய் ஒரு மாதிரி ஒட்டிட்டு ஒரு மாதிரி ஆகாமல் இது நல்லா நீட்டாக நல்லா கிடைக்கும். இப்போ வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு ஒரு லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டம்ளர் இப்போ நாம் ரவை போட்டிருக்கிறோன்னு சொன்னால் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் இந்த டம்ளரில் ரவை எடுத்து வறுத்து வச்சுருக்கிறேன். அதனால் இதுக்கு 2.5 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். எல்லாமே மெஷர்மெண்ட் அப்படி நீங்கள் எதில் போடுறீங்களோ அதில் 2.5 பங்கு. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த வறுத்து வச்ச ரவையை போடணும். இப்போ வறுத்து வச்சதுனால சீக்கிரமாகவும் வெந்துக்கும். இப்போ கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வந்துடணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நல்லா கலக்கி விடல. புருடு தட்டாது. நம்ம வறுத்துருக்கிறதுனால புருடு ஆகாது. நீங்கள் பயப்படாமல் நல்லா கலந்துவிடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸ்டவ்வை வந்து சிம்லேயே அளவாக வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சா அடி பிடிச்சிக்கும். அது மெயின் கேசரிக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்துவிட்டு நல்லா ரவை வேகணும். இப்போ நல்லா வெந்து கெட்டி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் கலர் வேணுங்கிறதுனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஆரஞ்சு கலர் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. கலர் வேண்டாங்கிறவங்க விட்டுடலாம். இதே மாதிரி ஒயிட் கலராகவே இருக்கும். வேண்டாதவங்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ஸ்டவ் அளவாக வச்சுக்கலாம். இப்போ வந்து 1 டம்ளர் நம்ம ரவை சேர்த்ததுக்கு நாங்கள் வந்து 2 டம்ளர் கையளவு எனக்கு தெரியறதுனால நான் போட்டேன். உங்களுக்கு அளவுக்காக நான் சொல்கிறேன். 1 டம்ளர்னால் நல்லா சுகர் சாப்பிட்றவங்கன்னா 2 டம்ளர் போடலாம். ஒரு அளவான சுகர் தான் சாப்பிட்றவங்கன்னா 1.5 டம்ளர் போட்டால் போதும். கரெக்டாக இருக்கும். இந்த 1 டம்ளருக்கு 1 டம்ளர் போட்டாவே நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் கேசரி எல்லாம். அதனால் ஆள் அளவு பார்த்துட்டு இதுவே ஒரு 5-6 பேர்த்துக்கு நம்ம ஒவ்வொரு கப்பாக கரெக்டாக கொடுக்குறக்கு நிறையாவே இருக்குது. 1 டம்ளர் போட்டிங்கனாவே இந்த அளவுக்கு வரும். நல்லா அந்த கலர் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. புருடு வர்ற மாதிரி இருக்கும். பயப்படவே வேண்டாம். புருடே ஆகாது. நம்ம கிளற கரெக்டாக ஆயிரும். சுகர் போட்டோன்னே நல்லா பளபளன்னு வருது பாருங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏலக்காவை தட்டி போடுங்க. ஏலக்காய் பொடி போட்டால் அவ்வளோ ஒரு வாசமெல்லாம் வராது. இந்த மாதிரி தட்டி தோலோடு போட்டு பாருங்கள். நல்ல மணமாக நல்லா இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், சர்க்கரை போட்டோன்னே எவ்வளோ கரெக்டாக வந்துருச்சு. கெட்டியாக இருந்த மாதிரி இருந்ததில்ல. பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அளவு இதே அளவு அதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த பக்குவத்தில் மறுபடியும் ஒரு தடவை ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கோ நெய்யை விட்டு கலந்தோம்னா நல்லா நெய் மிதக்க ரொம்ப அருமையான கேசரி வந்து
வரும். நீங்கள் இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இப்போ பாருங்கள், நெய் விட்டதுக்கு எப்படி பளபளன்னு கலராக தெரியுது பாருங்கள். நல்லா சேர்ந்து வரும். இந்த மாதிரி ரொம்ப நல்லா கேசரி கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.